12 பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கு யாருக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லணுமோ அதை சொல்லி ஆசீர்வதித்தான். நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் புரிந்து கொள்ளுங்க, அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரெடியா வச்சிருக்கிறார். அப்ப நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, கோபப்படுறது, அவங்கள மேல வருத்தப்படுகிற அவசியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது. எனக்குரிய நன்மையை என் தகப்பன் எனக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்ப உறவுகள்ல ஆண்டவர் ஒரு இல்ல நம்முடைய நண்பர்களாகட்டும், சபையாராகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனதில் நீங்க புரிந்து கொள்ளுங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். எந்த ஒரு கோபம், எந்த ஒரு எரிச்சல், எந்த ஒரு பொறாமை என் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள வரவே கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம புரிந்து கொள்ளுங்க, அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க கொடுத்து யாரும் வாழல. இதுதான் உண்மை. கர்த்தர் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் அவங்களுக்கு அந்த வீட்டை கொடுத்தார், கர்த்தர் தான் பைக்கை கொடுத்தார், கர்த்தர் தான் காரை கொடுத்தார், கர்த்தர் தான் அந்த வாழ்க்கையை கொடுத்தார். அதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்றேன், கர்த்தர் தான் எனக்கு கணவனை கொடுத்தார், கர்த்தர் தான் இந்த மனைவியை கொடுத்தார். சில பிள்ளைகளுக்கு கூட ஒரு எண்ணம் வரும், நான் வேறொருத்தரோட வயிற்றுல பிறந்திருந்தா நான் இந்நேரம் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன். உனக்குரியதை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.